இனி தமிழ்நாட்டின் வளர்ச்சியில் அக்கறை கொண்டு 46 ஆண்டு காலம் பயணிக்கிற மருத்துவரையாவினுடைய கனவு நனவாகும். ஐயா அவர்களை முடக்கி வைத்திருந்தீர்களே, அன்புமணி ஐயா சொல்றது, ஏன் மனநலம் பாதிக்கப்பட்டார், குழந்தை மாதிரி ஆயிட்டாரு. சரி, அப்பா குழந்தை மாதிரி ஆனா பாதுகாக்க வேண்டியது யாரு? மகன் தானே. மனநலம் பாதிக்கப்பட்ட மருத்துவம் பார்க்க வேண்டியது யாரு? மகன் தானே. மனநலமா பாதிக்கப்பட்டார் இல்ல. மருத்துவர் அன்புமணி உன் செயலால், உன் துரோகத்தால் மனம் குன்றி உட்கார்ந்தார், வேதனையோட உட்கார்ந்தார். இன்னைக்கு தொலைக்காட்சிகள்ல பேட்டியில எப்போ இல்லாத அளவுக்கு ஐயாவை நாங்க அப்படி பார்த்ததில்லை. உங்களுக்கும் தெரியும், நீங்களும் பார்த்துட்டு இருக்கிறீங்க. எவ்வளவு சோதனை வந்தாலும், எவ்வளவு வேதனைகள் வந்தாலும், நெருக்கடிகள் வந்தாலும் துணிந்து நிற்கிற மருத்துவரையா அவர்கள் கண்கலங்கினாரு. அந்த கண்கலங்கிய காட்சி தமிழ்நாடு முழுவதும் பாட்டாளி மக்கள் கட்சி சார்ந்தவர்கள் மட்டுமல்ல, எல்லோரையும் சிந்திக்க வைத்திருக்கிறது, வேதனைப்பட வைத்திருக்கிறது. இது யாரால்? பெற்று வளர்த்த மகன் அன்புமணியால். ஆகவே மருத்துவர் அன்புமணி இனி அரசியல் செய்ய முடியாது. பாட்டாளி மக்கள் கட்சி உங்களுக்கு சொந்தமானது அல்ல. பாட்டாளி மக்கள் கட்சி மருத்துவரையா அவர்களுக்கும் இங்கே வந்திருக்கிற அனைவருக்கும் சொந்தமானது. இவர்கள் தான் வளர்த்தவர்கள், நீங்க தான் வளர்த்தீங்க. ஐயா பின்னால நின்று வளர்த்தீங்க, ஜெயிலுக்கு போனீங்க. ஆகவே மீண்டும் நான் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்வதெல்லாம், வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்வதெல்லாம், நேரம் ஆயிடுச்சு. ஏன்னா இந்த செயற்குழு முடிச்சுட்டு அது பொதுக்குழு நடக்க போகுது. பொதுக்குழுவில் நீங்களும் இருக்க போறீங்க. பொதுக்குழு உறுப்பினர்கள் வெளியில் இருக்கிறாங்க, அவங்களும் பார்க்க போறாங்க. இந்த கதவெல்லாம் திறந்து விட போறோம். இப்போ ஐயா பேச போறாங்க. அதனால நான் அதிகமாக பேசாம மீண்டும் நான் உங்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்வதெல்லாம், ஐயாவிற்கு நெருக்கடியான சோதனை காலத்தில் நீங்கள் துணிந்து நாங்கள் இருக்கிறோம் என்று வந்திருக்கிறீர்களே, உங்கள் உணர்வு, உங்களுடைய லட்சியம் எந்த அளவுக்கு பாராட்டப்பட வேண்டியது. இப்படி பாராட்டுகிற அதே வேளையில் வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தலில் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு வெற்றியை தேடி தரக்கூடிய மிகப்பெரிய வெற்றி கூட்டணியை மருத்துவரையா அவர்கள் உருவாக்குவார்கள். அந்த வெற்றி கூட்டணியை உருவாக்கி தமிழ்நாட்டில் ஐயா பின்னால் பாட்டாளி மக்கள் கட்சி ஓங்கி நிற்கிறது, உயர்ந்து நிற்கிறது என்று வெற்றியை பெறக்கூடிய வகையில் இங்க வந்திருக்கிற நீங்க எல்லாம் இன்னைக்கு முதல் போய் கிராம அளவில், கிளை அளவில், வாக்குச்சாவடி அளவில் அமைப்புகளை உருவாக்கி பாட்டாளி மக்கள் கட்சி ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலும் அதிகமான வாக்குகளை பெற்றது. ஐயாவினுடைய வேத மந்திரத்தில் ஒன்று சொல்லுவாரு, ஒரு வாக்குச்சாவடியின் வெற்றி தான் ஒரு தொகுதியின் வெற்றின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு நீங்கள் கடுமையாக உழைத்து நம்முடைய கட்சியை பலப்படுத்தி தேர்தலில் வெற்றிக்காக உங்களை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று உங்கள் அனைவரையும் அன்போடு வேண்டி விரும்பி கேட்டு, இந்த 2025 நம்ம பூத்த அருள்மொழி சொன்னாரு, இது சனியை பிடிச்ச ஆண்டுன்னு சொன்னார். தெரியல என்ன பிடிச்சதோ தெரியல. இந்த பீடை நாளை மறுநாள் டிசம்பர் 31 ஒளிந்தது. 2026 உங்களுக்கும் ஐயாவுக்கும் நல்ல ஆண்டாக அமையும், இது வெற்றி ஆண்டாக அமையும் என்ற நம்பிக்கை நமக்கு இருக்கிறது. அந்த அடிப்படையில் ஐயா அவர்களின் கரத்தை பலப்படுத்த வேண்டும். ஐயா அவர்கள் சொல்லே நம்முடைய வேத வாக்கு என்று நாம் செயல்பட வேண்டும் என்று இந்த செயற்குழுவில் நீங்கள் உறுதியேற்க வேண்டும் என்று உங்கள் அனைவரையும் அன்போடு வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு, இந்த செயற்குழு உறுப்பினர்களாக இருக்கிற நீங்களும் உங்கள் குடும்பமும் இந்த 2026 ஆண்டில் பொருளாதார உயர்வு கண்டு நீங்களும் குடும்பம் நலமோடு வாழ வேண்டும், வளமோடு வாழ வேண்டும், மகிழ்வோடு வாழ வேண்டும் என்று அனைவருக்கும் வாழ்க வளர்க என புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தை பிறந்தால் வழி பிறக்கும், தொடர்ந்து நமக்கு தை வரப்போகிறது. உங்களுக்கும் வழி பிறக்கும், குடும்பத்திற்கும் வழி பிறக்கும், ஐயா அவர்களின் வழிகாட்டுதலுக்கும் வழி பிறக்கும் என்று சொல்லி இந்த செயற்குழுவை தொடர்ந்து நடைபெறுகிற பொதுக்குழுவை சிறப்பாக நடத்துவதற்கு ஏற்பாடு செய்திருக்கிற அன்பு தம்பி நம்முடைய சட்டப்பேரவை உறுப்பினர் அருள் அவர்களுக்கும் அவரோடு துணை நின்ற நம்முடைய கதிர் ராஜரத்னம் உள்ளிட்ட மாவட்ட செயலாளர் மற்றும் உள்ள அனைத்து பொறுப்பாளர்களுக்கும் நன்றியை தெரிவித்து, இங்கே எவ்வளவு தூரத்திலிருந்து வருகை தந்து இந்த பொதுக்குழுவை செயற்குழுவை சிறப்பித்துக் கொண்டிருக்கிற உங்கள் அனைவருக்கும் நன்றி என நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் ஊடக நண்பர்களை அன்போடு கேட்டுக்கொள்வதெல்லாம்,
இங்க பேசுறவங்க என்ன உணர்வோடு இருக்கிறாங்க. இங்க வந்திருக்கிறவங்களை விட்ட எல்லாம் உணர்வோட பேசுவாங்க. இந்த உண்மை செய்தியை எடுத்து சொல்லி மருத்துரையா தான் பாட்டாளி மக்கள் கட்சி, மருத்துரையா பின்னால் அணிவகுத்து நிற்கிறது தமிழ்நாடு என்ற நிலையை நீங்கள் எடுத்து சொல்ல வேண்டும் என்று கேட்டு அனைவருக்கும் நன்றி சொல்லி அமர்கிறேன். நன்றி, நன்றி, வணக்கம்.